ஓம் ஸ்ரீ திருப்பசுந்தரியை நமஹ. நம்ம 86 ஸ்லோகம் வரைக்கும் ஆடியோ பார்த்தோம். அதில் பிரபாவதி பிரபாரூபா பிரசித்தா பரமேஸ்வரி மூல பிரகிருதி அவ்யக்தா வியக்தியாவக்த ஸ்வரூபிணின்னு பார்த்தோம். அதை மூல பிரகிருத்தின்ற வார்த்தை வருது. அதாவது எல்லாத்துக்கும் மூலம் இந்த பிரகிருத்தினா இந்த உலகத்துக்கு மூலம் அம்பாள்கிட்டேருந்து வருதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஷடங்க தேவதா யுக்தா அப்படின்னா 6 அங்க தேவதைகளோடு ஆராதிக்கப்படுறவ. அதாவது அவளுடைய ஒரு அங்கத்துக்கும் ஒரு தேவின்னு, ஹிருதய தேவி, சிரோதேவி, சிக்காதேவி, சிக்கைனா முடியலையா, நேத்ரே தேவி அவளுடைய விழி, கவச்ச தேவி, அஸ்திர தேவி அவளுடைய ஆயுதங்கள், இப்படி ஒவ்வொன்றும் அவளுடைய ரூபங்களை 6ஆக பிரித்து நம்ம சொல்கிறோம். அதான் ஷடங்க தேவதா யுக்தா. அப்படி 6ஆக பிரித்து தியானிக்கப்படுபவளே அப்படின்னு சொல்கிறேன். व्यापिनी विविताकारा विद्या विद्यास्वरूपिणी महाकामेश नयना कुमुदाह्लाद कौमुदी भक्तहार्ततमोपेता भानुमद्भानुसन्तति शिवधूति शिवाराध्या शिवमूर्ति शिवंकरी शिवनुடைய தேவதையே சிவங்கரி சிவப்பிரியா சிவபரா சிஷ்டேஷ்டா சிஷ்டபூஜிதா அப்ரமேயா ஸ்வப்பிரகாசா மனோவாச்சாமகாச்சரா चिक्चक्तिश्चेदनारूपा जडशक्तिर्जडात्मिका गायत्री व्याहृति சந்தியா த்விஜபிருந்த நிஷேவிதா. சந்தியா காலத்து ஆராதிக்கப்படுற காயத்ரி தேவியாக வியாபிச்சிருக்கவளே அப்படின்னு சொல்லப்படுறது. தத்வாசனா தத்துவமயி பஞ்சகோசாந்தரஸ்திதா நிஸ்ஸீமமஹிமாணித்யா யௌவனா மதசாலினி மதகூர்ணித ரக்தாಕ್ಷಿ மதபாಟಲಕಂಠಭೂ ಚಂತನದ್ರವ ದಿಗ್ಧಾಂಗಿ ಚಾಂಪೇಯ ಕುಸುಮಪ್ರಿಯ ಕುಚಲಾ ಕೋಮಲಾಕಾರ ಕುರುಕುಳ್ಳಾ ಕುಲೇಶ್ವರಿ ಕುಳಕುಂಟಾಲಯ ಕೌಲಮಾರ್ಗ ತತ್ಪರ ಸೇವಿತಾ ಕುಮಾರ ಗಣನಾದಂಬ ಬುಷ್ಟಿರ್ಮತಿರ್ಧೃತಿ ಶಾಂತಿ ಸ್ವಸ್ತಿಮತಿ ಕಾಂತಿರ್ ನಂತಿನಿ ವಿಘ್ನನಾಶಿನಿ ತೇಜೋವತಿ ತ್ರಿನಯನ ಲೋಲಾಕ್ಷಿ ಕಾಮರೂಪಿಣಿ ಮಾಲಿನಿ ಹಂಸಿನಿ ಮಾತಾ மலையாச்சலவாசினி. தத்வாசனான்னாக்கா 36 தத்துவங்களும் தேவியினுடைய பீடங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அவற்றில் ஒவ்வொன்றுத்துலேயும் அவள் எழுந்தருளி இருக்கிறதா வழிபடணும். அப்படி 6 ஆதார பீடங்கள்லேயும் ஆராதிக்க தகுந்தவள் தேவியாக இருக்கா. அப்போ ஒவ்வொரு தத்துவ பீட்டத்துலேயும் ஆராதிச்சு தத்துவமாகவும் ஆராதிச்சு அவளே பீடமாகவும் இருக்கா, தத்துவமாகவும் இருக்கா. அப்படி மாலினி ஹம்சினி அவளுக்கு பெயர்கள் ஒவ்வொன்றுத்துலேயும் வருது. வாச்சினி இதிலெல்லாம் வாசனம் பண்ணுற மலையாச்சல வாசினி ஹிமாச்சல மலைய பருவத்தத்தில் வாசம் பண்ணுறவளே அப்படின்னு வருது. சுமுகி நளினி சுப்ரு சோபனாசுர நாயிகா காலகண்டி காந்திமதி சோபினி சூக்ஷ்ம ரூபிணி. சுமுகி ஒரு காரியத்தை சுமுகமாக நம்மளை முடிச்சு வைக்கக்கூடியவ. நளினி சுப்ரு சோபனா அழகானவ. சுரநாயிகா காலகண்டி காந்திமதி தாயாராக இருக்கக்கூடியவ. சோபினி சூக்ஷ்ம ரூபிணி நம்மளுடைய ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் சூக்ஷ்மமாக வீற்றிருக்கக்கூடியவளே. வஜ்ரேஸ்வரி வாமதேவி வயோவஸ்தா விவர்ஜிதா சித்தேஸ்வரி சித்தவித்யா சித்த மாதா யசஸ்வினி விசுத்தி சக்கர நிலையா ரக்தவர்ணா திரிலோச்சனா கட்வாங்காதி பிரஹரணா வதனைக்க சமன்விதா. அப்போ யோகினிகளை இங்கேருந்து நம்ம பார்க்குறோம். சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதான்னு வருது. அதாவது மகா சதுஷ்டி கோடி, அதுவும் ஒரு மகான்ற இதோட சேர்த்துட்டு வருது. ஒவ்வொரு சக்கரத்துலேயும் 64 கோடி யோகிகளால் சேவிக்கப்பட்டவ பரதேவதை. அவள் சத்தியனையும் தேவியினுடைய அளவிலடங்காத மகிமையையும் விளக்குவதற்காக இருக்கா. விசுத்தி அநாகதம் மணிபூரகம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம் ஆக்ஞா சஹசிராரம்ன்ற சக்கரங்களை கிரமமாக டாகினி ராகினி லாக்கினி காக்கினி சாக்கினி ஹாக்கினி யாகினின்ற யோகினி வடிவுகளாக தேவி ஆராதிக்கிற முறை சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மூலாதாரத்துலேயும் ஒவ்வொரு சஹசிர சக்கரத்துலேயும் ஒவ்வொரு பேரோட அம்பாள் வீற்றிருக்கா. ஓம் ஸ்ரீ திருப்பசுந்தரியை நமஹ.